ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் ப்ரொடெஸ்ட் ஒன்று நடக்குதுல்ல. அதாவது சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்று பண்றாங்கல்ல. அதாவது ஸ்டூடெண்டோட சேர்ந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. ஜந்தர் மந்தர்ல நடத்திங்கனால இந்த ப்ரொடெஸ்ட் வந்து டெல்லியில வந்து இன்னமும் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப பீக்ல தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் குறைஞ்சா பாதிக்கல. ஸோ இது தமிழ்நாட்டில எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில நடக்கிற ப்ரொடெஸ்ட்டுக்கும் டெல்லியில நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குதுங்க. அவங்க வந்து நீட்ட வந்து இருக்கிற குளறுபடிகள வந்து சரி பண்ணுங்க. அதே நேரத்தில இந்தியாவோட கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, தர்மேந்திர பிரதாப். அவர வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 இது வச்சு தான் அவங்க வந்து போராட்டத்த ஆரம்பிச்சாங்க. அது வந்து இப்போ தடியடி ஆகி ஒரு பெரிய கலவரமா ஆயிடுச்சு. ஸோ அங்க அது டெல்லியில நடந்தது. இங்க தமிழ்நாட்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இந்த போராட்டத்த வேற மாரி பண்றாங்க. இங்க வந்து நீட்ட வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க நீட்ட ரத்து பண்றதுக்காக அவங்க வந்து அங்க போராடல. நீட்ல நடந்த அந்த குளறுபடிகள வந்து சரி பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் அங்க போராடிங்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த நீட் வந்து ஸ்டூடண்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, மாணவர்கள வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இங்க ஒருத்தர் பேசுறாரு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஒரு 2, 3 இயர்ஸ் வந்து போயிடுவேன். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, செகண்ட் வந்து பீப்பிள் எப்படி இங்க இருந்து டைவர்ட் பண்றாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்துஸ் முஸ்லிம்ஸ்னு இன்னொரு டிபேட் தனியா எங்கேயோ போகுது. ஒரு ஜனநாயகன் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீட்டுக்கும் ஜனநாயக படம் வரக்கூடாதுன்னு சில பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தா புரியுதா உங்களுக்கு? ஏன்னா, இந்த இடத்துல வந்து வெறும் தமிழ்நாடு அரசு இப்ப புதுசா ஃபார்ம் பண்ணியிருக்க டிவிகே அரச வந்து பழி போடணும் அப்படின்றதுக்காகவே இத பேசுறாங்க. அதே சமயத்துல இப்போ ஒரு பெரிய மீட்டிங் போட்டு எல்லா டைரக்டரும் வந்து இதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்றதுக்காக பேசுறேன்ற பேர்ல டிவிகே வச்சு பேசியிருக்காங்க. அதாவது இப்ப இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்ட வச்சு பேசுறாங்க. முக்கியமா இந்த ரஞ்சித் எல்லாம். அதேபோல அமீர்லாம் பேசுறாரு. அமீர்லாம் வந்து இவ்வளவு நாள் எங்க போனாருன்னே தெரியல. அவர்லாம் வந்து இப்ப பேசுறாரு. அதாவது இப்ப பேசுற இந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போன 5 வருஷம் ஆட்சில என்ன பண்ணியிருந்தீங்க நீங்க? இந்த மாரி ஒரு மீட்டிங் போட்டு, நீட் வந்து நீங்க ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு தானே நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சீங்க. ஏன் நீங்க ரத்து பண்ணலன்ட்டு ஏன் ஒருத்தன் வந்து கேட்கல? ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கல. ஒரு மீட்டிங் போட்டு பேசல எனக்கு ஒண்ணும் புரியல. இப்பதான் ஆட்சி அமைச்சு 2 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து இது வந்து சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு உங்களுக்கே தெரியுதா? அதாவது ஆக்சுவலா இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம வச்சு இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் புரொட்டஸ்ட் அங்க நடக்கிறத இங்க இவங்க அரசியல் ஆக்கிங்கிறாங்க. அரசியல் மயமா பேசுறாங்க. ஏன்னா, இங்க ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஜாதிய பத்தி பேசிக்கிறாரு. நான்லாம் ஜாதி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா, ரஞ்சித் அவர்கள் பேசுறாரு மேடையில, தலித்து அதாவது ராஜ்மோகன் வந்து தலித்தா இருந்தாரு. எனக்கு அவர் அங்க நின்ன தொட்டு தான் தெரியுது நான் தலித்துன்ட்டு. அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அவர் தலித் என்று. இப்ப எதுக்கு அவர் தலித்து அப்படின்னு நீங்க சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஜாதி வயசா வந்து நான் கஷ்டப்பட்டேன். நானும் கஷ்டப்பட்டிருக்கேன்பா. நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த பிரச்சனைலாம் எனக்கு இருந்திருக்கு. அத தூக்கின்னு எல்லா மேடையிலும் எதுக்கு பேசிக்கிற? எல்லா மேடையிலும் போயிட்டு ஜாதி ஏதாவது தலித்துக்கு எதிரா வந்து இப்படி பண்ணிட்டாங்க. தலித் இது பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல வந்து அதே போல நாங்க கிட்டத்தட்ட 8 தலித் அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க. 2 மாசம் ஆயிடுச்சு. ஏன் நீங்க இத பண்ணல? சரி பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு. அதே சமயத்துல வன்னியரசு விட்டுருக்கேன். அவரோட பொறுப்பை கரெக்டா வந்து சேர்றாரு. மத்தவங்க ஏன் நீங்க கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க நீங்க எந்த போராட்டத்துக்கு போனீங்க? நீங்க எத பேசிக்கிறீங்க? இப்ப இங்க ஏதாவது மத கலவரம் ஏதாவது நடந்ததா? இல்ல தலித்த வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததா? போன ஆட்சியில வந்து நீங்க இந்த மாரி ஒரு மேடை போட்டு பேசுனீங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இப்ப வந்து 2 மாசம் தான் ஆகிக்குது. இங்க தலித்த பத்தி பேச வேண்டிய அவசியம் எங்கங்க இருக்கீங்க? நீட் எக்ஸாம் பத்தி பேசுறாங்க. நீட் எக்ஸாம்ல குளறுபடி வந்துக்குது. அதுக்காக அங்க புரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த அமைச்சரை வந்து பதவி விலக வைக்கணும் அப்படின்றதுக்காக புரொடெஸ்ட் பண்றாங்க. நீங்க அப்படி பண்ணலன்னா நீட்டே கூட மொத்தமா பேன் பண்ணுங்க அப்படின்றதுக்காக பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? நீட்ட பத்தியா? நீட் பேன் பண்றதுக்கா பேசுறீங்க? நீங்க நீட்ட பேன் பண்ண பேசியிருக்கணும். போன வருஷமே பேசிட்டு போனா 5 வருஷம் ஆட்சி இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க கேட்டுருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து நீட் எக்ஸாம்க்கு வந்து நாங்க வந்து புதுசா ஒரு டெக்னிக் வச்சுக்கிறோம். எப்படி எங்களால வந்து நீட்ட வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க கிட்ட உங்களால ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சுதா? கேட்கல. ஏன்னா உங்களால கேட்க முடியாது. ஏன்னா இந்த மாரி நீங்க ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாரி கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்குமே. ஏன்னா நீங்க பண்றதே அப்படிதாங்க. இப்ப எதுக்காக நீங்க இப்படி வந்து இந்த முட்டு குடுக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த 5 வருஷத்த ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கல. இப்ப வந்து 2 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றீங்க. அதேபோல அந்த அம்பேத்கர் சிலைய வந்து திறக்கல அப்படின்னு சொல்றாங்க. அம்பேத்கர் சிலை வந்து கால் மேல கால போட்டுருக்கு. அந்த சிலைய வந்து திறக்கவும்ல. நீங்க அம்பேத்கர வந்து அதாவது கொள்கை ரீதியா வந்து நீங்க அம்பேத்கர வந்து தானே வச்சிருக்கீங்க.
அதனால அம்பேத்கர் இப்போ ஒரு சிலைய உங்களால திறக்க முடியலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா அந்த சிலை எப்போ வந்து ஸ்டாப் பண்ணாங்க, எப்போ திறக்கலன்னு உங்களுக்கு தெரியும்ல? 6 வருஷம் ஆயிக்குது. முன்னாடியே 5 வருஷம் போயிடுச்சு. தெரியும்ல? அந்த 5 வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க? ஏன் கேட்கல? ஏங்க அந்த சிலைய திறக்கலன்னு சொல்லிட்டு, அப்பயே நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல. இப்போ வந்து இப்படி அப்படியே அப்படியே துடிக்க கத்துறீங்க. எனக்கு ஆக்சுவலா இவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட கதை, அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தனிப்பட்ட விதத்துல தெரியும். இவர பத்தி நல்ல விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சிருக்கேன் தெரியும். ஆனா, அதாவது இவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துல தலித்த பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. அதேபோல வந்து இப்போ அந்த அம்பேத்கர் சிலைய திறக்கணும்னா, நீங்க முன்னாடியே பேசியிருக்கணும். இப்ப இவங்க கண்டிப்பா திறப்பாங்க. திறக்காமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா திறப்பாங்க. 2 மாசம் தான் ஆயிருக்கு. இனிமேலு தானே அவங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் குடுங்க. அவங்க ஸ்டடி பண்ணட்டுங்க. அதுக்குள்ளயே வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. 8 அமைச்சருக்கு குடுத்துட்டோம். 8 அமைச்சர்கள அவங்க தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. புரியுதா? 8 அமைச்சருக்கு பதவி அவங்க தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க என்னமோ எடுத்துன்னு போய் அமைச்சர் இவங்களுக்கு குடுங்க, அவங்களுக்கு குடுங்கலாம் சொன்னது கிடையாது. அவங்க வந்து அவங்களே செலக்ட் பண்ணி 8 அமைச்சர்கள வச்சிருக்காங்க. அவங்க வந்து செய்வாங்க. ஓகேவா? எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு தெரியும்ல? அம்மா உணவகத்த திரும்ப ஓப்பன் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சாப்பிடுறாங்க. இது மாற்றம் கிடையாதா? ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டு, அந்த ஹாஸ்டல் இவ்வளோ மோசமா இருக்குதுன்னு பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோனே மறுநாளே சரி பண்றாங்க. இது மாற்றம் கிடையாதா? அதாவது ஒரு கிராமத்துக்கு அ அதாவது ஒதுக்கப்பட்ட கிராமம்ன்ட்டு ஒரு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல வந்து பஸ்ஸே போல. இப்ப அவங்க வந்து 2 மாசம் கூட ஆவல. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பஸ் விட்டாங்க. இது மாற்றம் கிடையாதா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதா? நீங்க எத நெனச்சு எனக்கு பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்கலாம் வந்து நல்ல பிரபலமான ஆளுங்க. நீங்க பேசுறத நெறைய நெறைய பேர் ஒண்ணுமே தெரியாத இருப்பாங்களா, கொஞ்சம் பேர் அப்படியே நியூஸ பார்த்து உங்கள ஃபாலோ பண்ணிருப்பாங்களா, அவங்க அத அப்படியே நம்பிருவாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அத பார்த்து பேசுங்க. அமீரு, மாரி செல்வராஜு, அப்புறம் வந்து அறிவு, வெற்றிமாறன் இவங்கலாம் போன ஆட்சியில எங்க இருந்தாங்கன்னே எனக்கு ஒண்ணும் தெரியல. படம் மட்டும் நல்லா ஓடிந்து. ஆனா இவங்கலாம் வந்து எந்த ஒரு கருத்துக்குமே வந்து முன்னாடி சொல்லாதவங்க. இப்ப திடீர்னு வந்து இந்த போராட்டத்துல இறங்கி நாங்க பாருங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படின்ற மாரி இறங்கி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிறீங்க? உங்களெல்லாம் வந்து ரொம்ப நல்லவன்னு நெனச்சீங்களா? அப்படின்ற மாரி தோணுது. ஏன்னா இந்த போராட்டம் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. நான் இந்த போராட்டத்த வச்சு நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்க தெரியுமா? அதேபோல ஜனநாயகன் படத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது படம் தனியா ரிலீஸ் ஆவுது. அதாவது மக்கள வந்து டைவர்ட் பண்றாங்க படத்த வச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எந்த விதத்துல நியாயம் எனக்கு ஒண்ணும் புரியல. மக்கள்னா அந்த படத்த பார்த்து அதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா, ஒரு படம் வந்தா மக்கள் எல்லாம் படத்த பார்க்க போயிருவாங்களா? அந்த பிரச்சனையிலருந்து போயிருவாங்களா? நீங்களே சொல்லுங்க. மக்களுக்கு பிரச்சனைனா மக்கள் எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனைய தான் பார்ப்பாங்க. உடனே ஒரு படம் வந்துச்சுன்னா, பிரச்சனை எல்லாம் பரவால்ல நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்னு யாரும் போமாட்டாங்க. அவங்கவங்க பிரச்சனைக்காக அவங்கவங்க நின்னு தான் அவங்க செய்வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா, இப்ப நீட்ட வந்து ஃபுல்லா பேன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப நீட்ட பேன் பண்ணா யாருக்கு ஆதாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. மொத்த காலேஜ் வச்சிருப்பாங்கல்ல, எல்லாருமே வந்து பெரிய பெரிய தலைங்க தான். மொத்த காலேஜ் வச்சுக்கிறவனுக்கும் பணம் கொழிக்கும். இந்த நீட்ட வந்து இப்ப பேன் பண்ணி நிறுத்துனாங்கன்னா, ஒரு சீட்டுக்கும் 1 இயர்க்கு ரூ. 20,00,000 ரூ. 30,00,000 கிட்ட வாங்குவாங்க. 5 வருஷம் படிக்கணும். ரூ. 20,00,000ன்னா ரூ. 1,00,00,000 கட்டணும். கட்ட முடியுமா? நம்மள மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களால ஒரு வருஷத்துக்கு 20,00,000ன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அத யார் கட்டுவாங்க? அப்ப படிப்பு கனவு காணாம போயிரும். நீட் வந்து இப்ப வந்து இவ்வளோ மார்க் கட் ஆஃப் எடுத்தா இந்த காலேஜ் சீட்டு அப்டின்ட்டு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. அதபடி வந்து சீட்டு குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல நடக்கிற குளறுபடிய தான் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஜேபியும் ஸ்டூடெண்ட்டும் வந்து இப்போ போராட்டம் நடத்திக்கிறாங்க. சப்போஸ் இந்த எக்ஸாமே இப்போதைக்கு இல்லன்னு வச்சுக்கங்க. இல்லன்னா இருக்கிற காலேஜ்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய காசுக்காக ஏன்னா இப்போ வந்து எஜுகேஷன் பிசினஸா மாறிச்சுங்க. அப்ப எவ்வளோ காசு வாங்குவாங்கன்றது நீங்களே பார்த்துங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 20,00,000 1 இயர்க்குன்னா, அப்ப எவன் எங்க போய் சம்பாரிக்குது? யார்கிட்ட காசுக்குது அவ்வளோ காசு? எவன் கட்டி மெடிக்கல் வந்து படிக்கணும்? அப்படியே காசு கட்டி படிச்சா கூட, அவன் அந்த காசுக்காக தான் திரும்ப வந்து ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பானுங்க. சர்வீஸ் பண்ணணும்னு எவனுக்கு தோணும்? நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த நீட் எக்ஸாம் எப்படி உள்ள வந்தது? யாரு வந்து உள்ள வர வச்சாங்க பார்த்தீங்கன்னா, இத வர வச்சது என்டிஏ காங்கிரஸ்ன்னு சொல்லப்பட்ட 2013ல தான் இந்த நீட் எக்ஸாமே உள்ள வந்தது. ஸோ இந்த நீட் எக்ஸாம் உள்ள வந்ததுக்கான காரணம், வர வச்சதே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான். ஆனா, இப்ப அவங்களே அதுக்கு எதிரா வந்து சண்ட போடுறது எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க தாங்க அந்த நீட்டே வர வச்சீங்க. இப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இப்போ வந்து கத்திக்கின்னு நிக்கிறீங்கன்னா, வர வச்சதே நீங்களே, வரவேணாம் சொல்றது நீங்களே. அப்ப நாங்கலாம் பார்த்துக்கிறோம்லாம் என்ன பண்றது? அப்படின்னு தான் தோணுது. யாருன்னா தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏன்னா இப்ப படிச்சிருக்கிறாங்கல்ல நீட் எக்ஸாமு, அவங்கலாம் என்ன பண்ணணும்? ஏன்னா கஷ்டப்பட்டு காசு கட்டியிருப்பாங்க, கோச்சிங் கிளாஸ்க்கெல்லாம். அத படிச்சுக்கின்னு இருப்பாங்க. இப்ப நீங்க நீட் எக்ஸாம உடனே டக்குனு பேன் பண்றீங்க. பேன் பண்ண உடனேயும்
அந்த நீட் எக்ஸாமில் பச்சைங்கிறவன் காசு கட்டி வச்சிருப்பானா, அவங்க காசை திருப்பி தருவானா? இல்லை இவன் எப்படி போயிட்டு திரும்ப மெடிக்கல் கவுன்சிலிங் போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, வழி தவறி வேற பக்கம் போயிருக்குது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா, இவங்க வந்து அந்த நீட்டை வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு அங்க டெல்லியில போராடுறாங்கல்ல, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நெறைய பேர் பேசல. சரியா போராடுறவங்கள நம்ம தப்புன்னு சொல்ல. ஏன்னா, அது வந்து சரியானது தான். நம்ப மாத்தி இந்த போராட்டத்தையே வேற பக்கம் வழிநடத்தி எடுத்துட்டு போறாங்கல்ல, அத தான் தப்புன்னு சொல்றோம். ஸோ, இந்த நீட்டுக்கான போராட்டமே கிடையாது, தேவையில்ல அப்படின்றலாம் கிடையாது. நீட்டுக்கான போராட்டம் வேணும். சாதாரண மக்கள் எல்லாருக்குமே எப்படி தோணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்த உடனே வந்து நீட்ட வந்து டக்குனு வந்து உடனே ஒரு கையெழுத்து போட்டு குளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா, அது அப்படி பண்ண முடியாது. நம்ம இங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க ஒரு சட்டம் வச்சிருக்கு. இங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னா, இது இவங்க போட்டு எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து ஒரு மசோதா அவங்க அங்க அனுப்புனாலும், அவங்க அங்க அப்ரூவல் பண்ணி, ஓகேங்க நீங்க வந்து அங்கருந்து தகர்த்திக்கங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னா மட்டும் தான், தமிழ்நாட்டுல அத தகர்த்த முடியும். இல்லன்னா அந்த ரூல் இங்க ஃபாலோ பண்ணும். ஏன்னா நம்ம ஓவரால் இந்தியாவா ஒரே கண்ட்ரியா இருக்கோம். நம்ம ஒண்ணும் தமிழ்நாடுனால தனி கண்ட்ரியாலாம் கிடையாது. ஸோ, இது வந்து நடக்கிறது பாசிபிள் கிடையாது இப்போதைக்கு. ஆனா பண்ணலாம். கீழ இருக்க சவுத் இந்தியால இருக்கிற மொத்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்களுக்கு நீட்டே வேணான்னு சொல்லிட்டு, ஒரு 4, 5 கவர்மெண்ட் சேர்ந்து போயிட்டு, அதாவது இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாரி சொல்லலாம். எங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் வேணாம், எங்களுக்கு தேவையில்ல. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு இவங்க எல்லாம் ஒண்ணா போயிட்டு சொன்னாங்கன்னா, அப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் வரும். ஸோ அப்போ வேணா அவங்க பரிசீலனை பண்ணி ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை இவங்க பண்றதுக்கு முடிவு எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அத விட்டுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஏன் பண்ணல? ஏன் நீங்க இன்னும் பண்ணாம இருக்கிறீங்க? 2 மாசம் ஆயிடுச்சு நீங்க கையெழுத்து போட்டு. சிஎம் ஆயி ஏன் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அத பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போதைக்கு. அத நான் ஓப்பனாவே சொல்லிடுறேங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த மாரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அது ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.